என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜப்பானோட கவர்மெண்ட் ஃபுல்லாக அவங்களோட எக்கனாமியை பம்ப்டப்பாக வந்து வச்சிருக்காங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட வீடியோலாம் வந்து பாருங்க. அது நிறைய விதத்தில் வந்து பாதிப்புகளை வந்து உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்ல வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்ஸேஷன்லாம் கொஞ்சம் லூசண்டாக இருந்ததுன்னா எப்போ நிஃப்டி வந்து 30,000 பாயிண்ட்ஸ் மேலே கூட வந்து போயிட்டு இருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ பற்றி பார்க்க போகிறது இல்லை. என்னோட இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி என்னெல்லாம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன், என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரிப்டோ சேனலில் எதுக்குலாம் இது தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸான நம்மள பல பேர் மோஸ்ட்டாக மற்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ்லாம் வந்து தொடரதே இல்லை. ஒன்லி கிரிப்டோ, ஆல் இன் கிரிப்டோ அப்படின்னு வந்து இருக்காங்க. அது நிறைய விதத்தில் வந்து பாதிப்புகளை வந்து உண்டாக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல விஷயம், நீங்கள் வச்சிருக்க எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆகி மொத்த ஃபண்ட்ஸும் வந்து போகலாம். உங்களோட வேலட் ஹேக் ஆகலாம். எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ரப்சி வந்து ஃபேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காயின் வந்து ஜீரோக்கு போகலாம். இது மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு பேக்கப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இல்லை கோல்டோ வந்து கை கொடுக்கும். அட்லீஸ்ட் நம்ம வந்து மென்டலி கொஞ்சம் ஸ்டேபிளாக அது கொஞ்சம் ஒரு பக்கபலமாக வந்து இருக்கும். இன்னொரு ரிலேட்டபிளான சினாரியோ சொல்கிறேன். கிரிப்டோவில் நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது 90,000க்கு போயிடுது, வேற லெவலில் வந்து இருக்கும். ஆனால் இந்த 90,000லேருந்து 1,00,000 போட்டோம், நான் செல் பண்ணி எல்லா ப்ராஃபிட்ஸும் வந்து எடுத்துறேன் நீங்கள் வந்து நினைப்பீங்க. சில சமயம் அது 1,00,000 போகாமலே 10,000க்கு திரும்ப வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி நடந்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரீடியாக நீங்கள் ஃபீல் பண்ணுற சமயத்தில் இந்த 90,000 நீங்கள் செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு சைக்காலஜிக்கலி அது வந்து செட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த 90,000 நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸ்டாக்ஸுக்கு மூவ் பண்ணீங்கன்னா அது 1,00,000 தொடுறதுக்கு லேட் ஆனாலும் அது திரும்ப 10,000 ரூபாய் வரதுக்கு வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து மேபி திங்க் பண்ணி பாருங்க. கிரிப்டோவில் அதிகபட்சமான ப்ராஃபிட்ஸ் இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் செல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர உங்க மென்டல் இது வந்து ஒத்துக்கலனாலும் நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கு வந்து கொண்டு வரலாம். சரி, ஓகே, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள இப்போ போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த வீடியோவில் என்னெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ண போகிறேன்னா, முதல்ல இப்போ இருக்க ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இருந்தும் நான் ஏன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எந்த லெவலில் வந்து உயர வாய்ப்பு இருக்குது அப்கமிங் இயர்ஸில். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கோடி பேர் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. அத்தனை டிமேட் அக்கௌண்ட்ஸ், 3.5 கோடி பேர் கூட இல்லை, அத்தனை டிமேட் அக்கௌண்ட்ஸ் தான் அது வந்து இருந்தது. கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலவரம் படி 15 கோடி டிமேட் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து மாறி இருக்கு. 3.5 கோடியா இருந்தது, கிட்டத்தட்ட 5 மடங்கு வளர்ச்சி. பட் ஆனால் இன்னொரு சைடில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். நம்ம இந்தியன் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடி. அப்படி பார்க்கும்போது வெறும் 10% பீப்புளோட கம்மியாக தான். ஏன்னா ஒருத்தரே கூட 2-3 டிமேட் அக்கௌண்ட் மேலே கூட வந்து வச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான அவேர்னஸே வந்து இல்லை. ஒரு ஸ்டாட்ஸ், ஒரு சர்வேல கூட வந்து பார்த்துருந்தேன். என்னன்னா, கேம்பிளிங் பண்ணக்கூடிய ஆட்களை விட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கம்மின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னும் வளர்கிறதுக்கான கேப்பபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நம்பர்ஸ் இன்னும் உயர்ந்துகிட்டே தான் போகும். ஏன்னா கோவிட்டில் சும்மா இருக்கும்போது எல்லா ஸ்டாக்ஸ் அது இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இன்னும் இந்த அவேர்னஸ் வந்து கிரேட்டர் நம்பர்ஸில் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு தான் நான் பர்சனலாக வந்து நம்புகிறேன். அண்ட் இன்னொன்று, இப்போல்லாம் நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இருக்காங்க. அதுவும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ரீல்ஸ் வந்து வரும். அதுலேயும் இந்த வாரம் எஸ்ஐபி வந்து நான் 500 ரூபாய் இந்த ஸ்டாக்கில் பண்ண போகிறேன், 100 ரூபாய் கீழே இருக்க ஸ்டாக்ஸ் அப்படி இப்படின்லாம் வந்து போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணி அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது. இப்போ நான் வந்து பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் எஸ்ஐபி 40,000 50,000 அதுக்கு மேலே கூட என்னால் முடிஞ்சப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே கூட நான் ரீல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து மாதத்துக்கு 1 இந்த ஸ்டாக் பற்றி வந்து போட்டிருந்தேன். அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட 5 ஸ்டாக்குன்னும் போது தான் நான் வந்து வாங்கி வச்சு என்னோட ஹோல்டிங்ஸ்லேயே வந்து வச்சுருக்கேன். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோக்கு எது ஹெல்த்தியோ அதுதான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து புதுசாக ஸ்டாக் வந்து கொடுப்பேன். லைக் இப்போ நானே கூட மாதம் ஒரு ஸ்டாக் ஷேர் பண்ணலாம், அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் ரெகுலராக பார்ப்பீங்க. பட் அது வந்து நம்மளோட எய்ம் கிடையாது. நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். பேரே தெரியாத ஸ்டாக்ஸில் நம்ம வந்து போடக்கூடாது. இப்போ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட வீடியோ கூட எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பற்றி தான் வந்து பேசுவார். அதில் இருக்க அப்டேட்ஸ், அது எப்படி மூவ் ஆகும், அதை பற்றி தான் பேசுவார். ஏன்னா ப்ராக்டிக்கலி அதுதான் வந்து ஆக்சுவலாக சூட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 20-30 ஸ்டாக் வச்சுருந்தேன்னா என்ன ஸ்டாக்ல என்ன நடக்குது, அது என்ன க்ரோத் ஸ்டாக்கா டிவிடெண்ட் ஸ்டாக்கா, அது எப்போ நான் செல் பண்ணணும், எப்போ என்ட்ரி பண்ணணும், எதுவுமே வந்து தெரியாது. ஸோ பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன செக்டார்ஸில் நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்க, இந்த செக்டார்ஸ் வந்து வளர்ச்சி நோக்கி வந்து போயிட்டுருக்கு, அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த செக்டாரில் கம்பேரிட்டிவ்லி எந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வர்த்தா. இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும்ல, அதோட வேல்யூவேஷன் படி 1, 2, 3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே வந்து பெருசு. $55 trillion மேலே அதோட வேல்யூவேஷன் இன்னைக்கு வந்து இருக்குது. சைனா செகண்டு $10 trillion மேலே இருக்குது. தேர்டு ஜப்பான், ஃபோர்த் வந்து இந்தியா டாப் 5லேயே ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வந்தது. இப்போதைக்கு இந்தியா வந்து $5 trillion மேலே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து இருக்குது. ஜப்பான் நம்மளோட நிலப்பரப்புலையும் பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. பட் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து எக்கனாமியை அந்த அளவுக்கு பம்ப்டப்பாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஜிடிபி வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அளவுக்கு க்ரோத் டாப் இந்த கேடரில் இருக்க எந்த கண்ட்ரிக்குமே வந்து இல்லை. 7% க்ரோத்தில் வந்து ஸ்கேல் ஆகிட்டு வந்து இருக்குது. இதனால் நான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி இந்தியா பை 2030 வந்து பார்த்தீங்கன்னா பை ஜிடிபியாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷனாக இருக்கட்டும், தேர்ட் ஸ்பாட் வரும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனுமே இருக்குது. அது ரொம்ப இன்னெவிட்டபிளான ஒரு விஷயம். கோவிட்க்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவேர்னஸ் பெரிய லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அப்படி இருந்துமே 10% குறைவான பீப்புள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இன்வெஸ்டடாக இருக்காங்க. பட் இந்த நம்பர்ஸ் ரேப்பிடான ஃபேஸில் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானோட கவர்மெண்ட் ஃபுல்லாக அவங்களோட எக்கனாமியை பம்ப்டப்பாக வந்து வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப குறைவாக வச்சு மக்கள் வந்து அந்த மணி எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட்ஸ் அது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போது ஜப்பானோட பபுள் பற்றி ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது மாதிரி எந்த விதமான ஒரு பம்ப் வந்து பெரிய அளவில் நடந்து டம்ப் நடக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் அதில் ரொம்ப கீனாக வந்து இருக்காங்க. டாக்ஸேஷன்லாம் கொஞ்சம் லூசண்டாக இருந்ததுன்னா எப்போது நிஃப்டி வந்து 30,000 பாயிண்ட்ஸ் மேலே கூட வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இது பின்னாடி இருக்க விஷயம். சரி, நான் எப்படி எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா மோஸ்ட்டாக எந்தெந்த செக்டார்ஸ் வந்து வளர்ச்சியில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கணும். தற்போதைக்கு இருக்க நிலமையில் இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் ஈவி தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு. ஸோ அதனால் பேட்ரிஸு, ஈவி பேஸ்டு வெஹிக்கிள் தயாரிக்கிறக்கூடிய கம்பெனிகள் அண்டு ஃபார்மசெப்டிக்கல்ஸ் இப்போலாம் நோயெல்லாம் பயங்கர அதிகமாக வந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லாருமே செடேட்ரி லைஃப்பில் வந்துருக்கும். ஸோ ஆப்வியஸாக அதுவுமே ஒரு புல்லிஷான ஒரு செக்டாரு. அதை தாண்டி கோல்டு அப்படிங்கிறது எவர் க்ரீனு, பேங்கிங் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிள். எப்போவுமே பேங்கிங் செக்டார் வந்து செயல்பட்டுகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து டைம் கொடுக்காதீங்க. நான் ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா ப்ராஃபிட்ஸ் வரும், வெளியே எடுத்துரும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எப்போ வேணால் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் கிராஷ் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். இன்வெஸ்ட் வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு லோ சைக்கிள் போனாலும் கூட அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அது பிக்கப் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடங்குங்க. அமராஜா பேட்டரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட புக் வேல்யூவாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸ் டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டீசெண்டாக வந்து அந்த ரேஷியோஸ்லாம் பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ரீல் கூட வந்து போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு வருஷம் கூட இருக்காது அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 4,35,000 இன்வெஸ்டட். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh தான் வந்து இருந்தது. இவ்வளோ மைனஸில் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhsக்கும் குறைவான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு 11 lakhs கிட்ட வந்து இருக்குது. இதில் பல்வேறு விதமான கமெண்ட்ஸ் வந்து வந்தது. கிரிப்டோ பற்றி நம்ம சேனலில் வந்து வரும்ல, ஸோ டாட்டாவில் அஃபெக்ட் ஆனவன்னு. நான் ஷேர் பண்ணக்கூடிய எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நான் ஷேர் பண்ணுறது அப்படியே நீங்கள் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்து இல்லை. உங்களுக்கு அது வந்து பிடிச்சி இது வந்து இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் செக் அவுட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். எலெக்ஷனுக்கு நிறைய மாதம் முன்னாடி நான் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். லம்சமாக அமர்ராஜாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எதுக்காகவும் வந்து வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து இப்போ கூட பயங்கர பம்ப்டப்பாக வந்து இருக்குது. ஐயோ நிஃப்டி வந்து மறுபடியும் ஒரு 20,000 பாயிண்ட் வரட்டும் அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா வி நெவர் நோ. நிஃப்டி அப்போ வந்து அவ்வளோ வருமானு அவ்வளோ வந்தால் கூட நீங்கள் வாங்குவீங்களான்னு தெரியல. மேபி பயத்தில் இன்னும் கம்மியாக போகும்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ அதனால் எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் மார்க்கெட் எவ்வளோ பம்ப்டப்பாக இருந்தாலும்
இன்வெஸ்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மணி போட்டவுடனே தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியும். இந்த கமெண்ட்ஸ்லேயே நிறைய விஷயம் வந்து பார்த்தா தெரிய முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ப்ராஃபிட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நான் கிட்டத்தட்ட இப்போ 4.5 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. ஸோ 85,000 ப்ராஃபிட்னு நான் அப்போ வந்து புக் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உடனே அமௌண்ட் டபுள் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு கீழே வந்து தான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே வந்திருக்கும். 440 ரூபாயில் வாங்கினது இப்போ 1,500 மேலெலாம் போச்சு. பட் ஆனால் நம்ம லாங் டேர்மில் வாங்கியிருக்கோம், அதை அப்படியே வச்சுப்போம். நான் வந்து இது வந்து ட்ரேட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. ஏன்னா இந்த தப்புலாம் நான் பண்ணியிருந்தேன். முன்னாடி வாங்குவேன், நல்லா அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு விற்றேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் 100 ரூபா கீழே வந்து வாங்கியிருந்தேன், இப்போ 500 ரூபா மேலே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாமல் லாங் டேர்மில் வாங்குறது தான் நம்ம வேலை, விற்கிறது நம்ம வேலையே இல்லை அப்படின்னு வந்து வாங்கி வச்சுட்டே வந்து இருங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட வீடியோலாம் வந்து பாருங்கள். நல்ல கம்பெனியாக இருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து போங்க. புதுசாக ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு ஒரு 50 ஸ்டாக் 100 ஸ்டாக் நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்லை. ஹோப் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போன மந்த் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க் வந்து வாங்கியிருந்தேன், 35,000க்கு வாங்கியிருந்தேன். காரணம் இதோட புக் வேல்யூ வந்து ரொம்பவே குறைவாக வந்து இருந்தது. அண்ட் கர்நாடகா பேங்க் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட வீடியோ பார்க்கும்போது அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது பின்னாடி வந்து பார்க்கும்போது உங்களோட ப்ராஃபிட்ஸ் பை குவார்ட்டராக இருக்கட்டும், இயராக இருக்கட்டும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு நல்ல விதமாக தான் இருந்ததுனால அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மந்த் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கான ரீல்ஸுமே வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், பை பை.